எங்கே பேசு பொருளாக இருக்குது? நீங்களும் உங்கள் பாட்டுக்கு அடித்து விட்றீங்க. இல்லை, ஒரு ப்ரெஸ் மீட்டு அதிகாரப்பூர்வ அந்த பொதுச் செயலாளர் பக்கத்தில் இருக்கணும், பொருளாளர் இருக்கணும், அல்லது ஏதாவது ஒரு நிர்வாகி இருக்கணும். தமிழக வெற்றி கழகம்னு ஒரு போர்டு, இவர் மட்டும் இருக்கார். இவர் எதுக்கு பேச வந்தார்? அது முழுமையாக பேசினாரா? ஏதாவது தெரியுமா? இவர் என்ன சொல்கிறார் விஜய்கிட்ட, நான் ஒரு ப்ரெஸ் மீட் வைக்க போகிறேன், தமிழக வெற்றி கழகத்தினுடைய சாதனை பட்டியல்கள் 2 ஆண்டு சாதனை பட்டியல்களை பட்டியலிடப் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதோடு சேர்த்து இந்த இடி விசாரணை, இடி ரைடு இதெல்லாம் பற்றி பேச போகிறேன்னு சொன்னோடனே முதல் விஜய் ஒப்புதல் அளித்து விட்டார். இதுக்கப்புறம் பொதுச் செயலாளர் பாண்டிச்சேரி ஆனந்த், பொருளாளர், இன்னும் மற்ற நிர்வாகிகள்கிட்ட கேட்கும்போது தேவையில்லாத விஷயம், இடி ரைடு பற்றி நம்ம பேச வேண்டாம், ஈடி சினிமா துறையில் இருக்கோம், ஈடி விசாரணை முடியட்டும், விசாரணை முடியட்டும், இதில் இருக்கிற முக்கியமான ஆட்கள் பிடிப்பட்ட பிறகு நம்ம பேசுவோம் அப்படின்னு தான் சொன்னாங்க. உடனே என்ன சொல்லிட்டாரு ஆனந்த்கிட்ட, நீங்கள் இவர்கிட்ட பேசிங்க, அது கரெக்டாக சரி பண்ணிட்டு போயிட்டார் விஜய். இப்போ என்னென்னா, பாண்டிச்சேரி ஆனந்துக்கும் ஆதவ அர்ஜுனுக்கும் மோதல் டிஷும் முற்றுகிறது, சண்டை.